வணக்கம் நண்பா. நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சொல்லி கொடுத்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா 774 சரிங்களா, 776 கொடுத்தோம் சரி நண்பா. ஆனால் 766 நண்பா வரல சரிங்களா. ஆனால் 2 7 கண்டிப்பாக ஒரு 7 வரும்னு சொல்லியிருப்போம் ஆல் போர்டுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பா 2 7க்கு ஒரு 2 ஆட்டாங்க நண்பா சரிங்களா. சரி நண்பா பரவாயில்ல. நான் கொஞ்சம் கெஸிங் பண்ண நண்பா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வந்துடும் சரிங்களா. ஏன்னா 2 நாள் நண்பா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாஸ் ஆகலை. அந்த 74 வின்னிங் எடுத்தோட சரி நம்ம எடுக்கல. அதுக்கு முன்னாடி நண்பா நாளைக்கு இங்கே வின்னிங் வர்றதுக்கு அதிகப்படியும் வர இருக்குது நாளைக்கு. ஏன்னா நிர்மல் கம்பெனி 384 ரூபா நம்பர் சரிங்களா. நம்ம அந்த 2 நம்பர் பார்த்தோம்ல, நம்ம 2 நம்பர் நமக்கு தெரியும் சரிங்களா. அதாவது நம்ம எப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி +3 சரிங்களா. இப்போ அப்படியே பண்ணி வந்தோம், லைனாக பண்ணி வந்தோம். இப்போ அது மாதிரி நண்பா இங்கே பண்ணிங்கன்னா 7 + 4 சரிங்களா. நம்ம 7 4 11 நம்ம 11 என்ன பண்ணுவோம், 1 + 1 எழுதிப்போம். அப்போ 2 பண்ணுவோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், 3 ப்ளஸ் பண்ணுவோம் சரிங்களா. 3 ப்ளஸ் பண்ணால் 5, 5க்கு பவர் நம்பர் 0. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம் சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி நண்பர் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இப்போ 2 + 2 நம்பர் 4, 4 + 3 சரிங்களா. ப்ளஸ் பண்ணால் 7, 7க்கு பவர் நம்பர் 2, 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. நம்ம எடுத்து மெத்தடில் நண்பா கரெக்டு தான். நம்ம எடுத்து போர்டில் பவரை மெயினாக விட்டுருவோம். அதே போர்டு சரியாக உட்கார வைக்க முடியல சரிங்களா. சரி நாளைக்கு பாரு நண்பா கண்டிப்பாக உட்கார வச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வின்னிங் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. பார்த்தீங்கன்னா 9 இங்கே 6 இருக்குது நண்பா. 9 6 15, 15 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6, 6 + 3 சரி நண்பா. 6 கூட 3 கூட்டினா நண்பா 9, 9 பவர் நம்பர் 4. நாளைக்கு நண்பா 9 4 ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. சரி கொடுங்க நண்பா. நாளைக்கு 9 4 ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பா. நண்பா இன்னொரு மெத்தட் நம்ம நேற்று ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம எப்படின்னா இந்த 2 நம்பரையும் ப்ளஸ் பண்ணிட்டு இந்த சி போர்டு கூட நெக்ஸ்ட் நம்பர் சரிங்களா. இது நெக்ஸ்ட் நம்பர்னா 5க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 6 எடுத்து மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதனால நண்பா ஒரு 3 நாள் ரிசல்ட் மட்டும் பாருங்கள். இங்கே வேறு 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ண நண்பா 5 சரிங்களா. 5 பண்ணிட்டு மைனஸ் போட்டுக்காங்க. இங்கே வந்து நண்பா 4 இருக்குது. 4க்கு அடுத்த நம்பர் நண்பா 5 சரிங்களா. இப்போ 5 நண்பா 5 போனால் 0. அடுத்த நாள் இருக்குது 0 இல்லை 5 2 ஒரு நம்பர் வரும். வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி நமக்கு இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. 6 6 நண்பா 12, 12 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணா 1 + 2 பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. இப்போ இங்கே சி போர்டில் பார்த்தீங்கன்னா நண்பா 4 இருக்குது. 4க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5. இப்போ -5 இது 2 மைனஸ் பண்ண நம்பர் 2, 2க்கு பவர் நம்பர் 7 சரிங்களா. இப்படி எடுத்த நண்பர் நம்ம பார்த்தீங்கன்னா 2 சி போர்டில் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. சரி நண்பா. நம்ம அதே மாதிரி பாருங்கள் இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ண நண்பர் 4 தான் சரிங்களா. 4 நண்பா. இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. -3 சரிங்களா நண்பா. நண்பா இதில் பார்த்தீங்கன்னா 1 வருது சரிங்களா. 1 1 6 நண்பா. இந்த மெத்தட் இருக்குல்ல, இப்போ பார்த்த மெத்தட் நண்பா. நண்பா இங்கேருந்து பாருங்கள். அதாவது நண்பா இங்கே 5 இருக்குல்ல, இந்த 5 இந்த 5 நண்பா 5 5 ப்ளஸ் பண்ணால் 1. இதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அப்போ 6க்கு நண்பா 6ல் 1 போச்சுன்னா 0 சரிங்களா. இங்கே பாருங்க நண்பா 0 பாஸ் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா பவர் சரிங்களா. இங்கே நண்பா பவர் நண்பா அங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணி நண்பா 8. நண்பா சி போர்டில் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது சரிங்களா. 0க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1. இப்போ 1க்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி 8ல் 1 பண்ண நண்பா 7 சரிங்களா. இப்போ 7 பார்த்தீங்கன்னா மெயின் நண்பா. அங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. இது 2ம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. நம்ம 1 எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பண்ணிப்போம் 5. அப்போ 5லேயும் நண்பா 1 போச்சுன்னா 3, இல்லை 5ல் நண்பா 1 போனால் 4. அப்போ 4க்கு பவர் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, 3 இருக்குது, 4 3 7 நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. 9க்கு அடுத்த நம்பர் 0. அப்போ நண்பா 7 தான் சரிங்களா. மைனஸ் பண்ணால் 7 தான் வரும். 7க்கு பாரு நண்பா மெயின் சரிங்களா. நண்பா இங்கே மெயின் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இது 2ம் நண்பா ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5 நண்பா. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 5. இப்போ 2 மைனஸ் பண்ண நண்பா 0 சரிங்களா. இப்போ 0க்கு நண்பா பவர் பார்த்தீங்கன்னா 5 வந்து நிற்குது சரிங்களா. நம்மளுக்கு 0 கிடச்சி, ஆனால் பவர் நண்பா 5 இங்கே. இப்போ நண்பா இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. இது 2 ப்ளஸ் நண்பா 12, 12 சிங்கிளாக ப்ளஸ் நண்பா 3. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது சரிங்களா. இப்போ 4 நண்பா. 4க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 5 எடுப்போம் நம்ம. 5 மைனஸ் பண்ண நண்பா 2. ஓகேவா நண்பா. 2 இல்லைன்னா 7 வந்து நிற்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் 2ஆம் நம்பர் மெயின் நண்பா சரிங்களா. நம்ம இது பாருங்கள் ஒரு நாள் மெயின் ஒரு நாள் பவருன்ட்டு மாறி மாறி வருது சரிங்களா. இப்போ நாளைக்கு நண்பா இங்கே பவரு, இங்கே மெயின், பவரு, மெயின், பவரு, மெயின். அப்போ நாளைக்கு நண்பா வரக்கூடிய நம்பருக்கு பவர் தான் வரணும் சரிங்களா. இங்கே புரியுதுங்களா. அப்போ மாதிரி நண்பா இங்கே 9 இருக்குது, இங்கே 6 இருக்குது நண்பா சரிங்களா. இப்போ 9 இருக்குது, 4 இருக்குது நண்பா. இது 2 ப்ளஸ் பண்ணினா 4 தான்.
சரிங்களா. அப்போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 2 நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா 3, இது 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. அப்போ 1க்கு பவர் நம்பா 6 சரிங்களா. நாளைக்கு நண்பா 6 தான். நாளைக்கு வந்து நண்பா ஆல் போர்டு விளையாடுற நண்பர்களுக்கு 6 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஆல் போர்டு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கமெண்டில் ஆல் போர்டு கேட்ட நண்பர்களுக்கு நாளைக்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங் நண்பா. 6 அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. ஏன்னா சி போர்டு ஆடுறான், அடுத்து ஏ போர்டு ஆடுறான், அடுத்து சி போர்டு ஆடுறான், பி போர்டு, அடுத்து ஏ போர்டு, அடுத்து சி போர்டு, நாளைக்கு ஏ போர்டு நண்பா. ஓகேவா. அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் நம்ம இன்னொரு டைம் சொன்னேன். 6ஆம் நம்பர் எடுத்து ஆல் போர்டு விளையாடுங்க, ஏ போர்டு ட்ரை பண்ணி விளையாடுங்க. அதே மாதிரி ஆல் போர்டு விளையாடுறது பெட்ரு, ஆனால் ஏ போர்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங். சரி நண்பா. சரி நண்பா, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் சரிங்களா நண்பா. இது ஒரு சின்ன மெத்தட் தான். இது நம்ம போட்டுன்னு இருக்கேன் சரிங்களா. நமக்கு பார்த்தீங்கன்னா 7 2 நம்ம எப்படின்னா நண்பா ஒன்றும் இல்லை நண்பா. இந்த 3 8 கட்ட முடிச்சுன்னு இருக்குல்ல, இது 2 ப்ளஸ் பண்ணிக்க -4 சரிங்களா. கலர் மாற்றிக்கலாம் நண்பா. நம்ம இந்த 2 ப்ளஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வருமா, அந்த வரக்கூடிய நம்பர் கூட -4 பண்ணிக்கோங்க நண்பா. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 8 3 11 11 என்ன பண்ணுவோம், 2 இருக்குமா. இப்போ 2 -4 இப்போ வரக்கூடிய நம்பருக்கு நண்பா நம்ம என்ன பண்ணுவோம், 2 2க்கு பவர் நம்பர் 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 7 பாசன்னு இருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நண்பா 7 இருக்குது 8 இருக்குது அப்படியே பார்த்துனாங்க நண்பா. இதுனா பவரு நண்பா மெயின் பவரு மெயின் பவரு மெயின் சரிங்களா. அப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நண்பா நாளைக்கு 2 7 சரிங்களா. இந்த 2 7 ஒரு நம்பர் வரணும். நண்பா நான் பார்த்தீங்கன்னா பவரில் எடுத்து நான் சி போர்டு தரேன் சரிங்களா. நான் சி போர்டுக்கு நண்பா 7 சரிங்களா. நான் பாருங்க, நான் சி போர்டுக்கு 7 சரிங்களா நண்பா. சி போர்டுக்கு 7 சரிங்களா, எந்த ஒரு மாற்றம் இல்லை. சி போர்டுக்கு 7. அப்போ ஏ போர்டுக்கு நண்பா 6 சரிங்களா. ஏ போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 7. ஏ போர்டுக்கு 6, சி போர்டுக்கு 7 நண்பா சரிங்களா. நம்ம ஏ போர்டுக்கு 6 நம்ம பார்த்தோம்ல, இன்னொரு மெத்தட் பார்த்தோம்ல நண்பா. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக பார்த்து எடுத்து வைப்போம் சரிங்களா. ஏ போர்டுக்கு 6, அப்போ சி போர்டுக்கு நண்பா நான் என்ன கொடுத்துருந்தோம், சி போர்டுக்கு 7 சரிங்களா. அப்போ நம்மளுக்கு நண்பா 2 நம்பர் தெரியுது. இப்போ ஏ போர்டுக்கு தெரியுது 6ன்ட்டு, சி போர்டுக்கு 7ன்னு தெரியுது நண்பா சரிங்களா. இப்போ நம்மளுக்கு பி போர்டுக்கு சரி நண்பா. பி போர்டுக்கு நண்பா ஒன்றும் இல்லை சரிங்களா. நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஃப்ரெஷ்ஷாக சரிங்களா நண்பா. இங்கே இருக்குல்ல இந்த 2 நம்பர் நண்பா ப்ளஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம்ல, நம்ம இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம்ல, ப்ளஸ் பண்ணிட்டு 3 பண்ணுவோம்ல சரி நண்பா. ஞாபகம் இருக்கா, இது போன மெத்தட் நம்ம சொல்லியிருப்பான் சரிங்களா. அது நண்பா இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம், வரக்கூட நம்பர் கூட +3 சரிங்களா பண்ணி வருவோம்ல. நேற்று நண்பா இது 2 ப்ளஸ் பண்ணோம் சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா நண்பா 4. அப்போ 4 + 3 சரிங்களா. 4 + 3 பார்த்தீங்கன்னா 7. 7க்கு பவர் நம்பர் 2. நேற்று சொல்லினா ஏதாச்சும் ஒரு நம்பர் வருன்ட்டு வேறு 2ஆம் நம்பர் பாஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி நண்பா பார்த்தீங்கன்னா 9 6 இருக்குது. 9 6 ப்ளஸ் பண்ண நண்பா 6 தான் வரும் சரிங்களா. இப்போ 6 + 3 சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9. 9 பவர் நம்பர் 4. நாளைக்கும் பாருங்க நண்பா 9 4 சரிங்களா நண்பா. ஒரு 3 நாளாக பாருங்கள் உளுந்தரசில் அப்படியே கீழே இறங்கும் சரிங்களா நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பாருங்க நம்ம அப்படியே வந்து 24க்கு 74 அப்படியே கீழே இறங்கிக்குது. பவரில் ஒரு நம்பர் மெயின் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 57க்கு அப்படியே நம்ம அப்படியே ஒரே ஒரு நம்பர் பவர் எடுத்து வச்சு கீழே கேம் முடிச்சுருக்காங்க இன்றைக்கி சரிங்களா. இது மாதிரி நம்பர் வரும்பொழுது யார் கெஸிங் கொடுத்தாலுமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் சரி நண்பா. ஏன்னா உளுந்தரசுலேருந்து அப்படியே 2 ஒரு நம்பர் வந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே 3 நம்பரும் அப்படியே கண்டினியூ ஆடும்பொழுது கொஞ்சம் மிஸ் ஆகுது சரிங்களா. அதே மாதிரி நண்பா இன்றைக்கி கமெண்டில் வின்னிங் வாங்கினவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏன்னா நேற்று வந்து ஆல் போர்டில் 7 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் 7 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் இருந்தாலும் 2 எழுதி யாரும் ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வாங்கி நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் தான் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏ போர்டுக்கு சரிங்களா, நான் ஏ போர்டுக்கு நம்பர் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஏ போர்டுக்கு 6 ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. நண்பா பி போர்டுக்கு 9 4 வரணும். நண்பா சி போர்டுக்கு சரிங்களா, சி போர்டுக்கு 7. நண்பா நான் பி போர்டுக்கு ஏன் 9 4 ஏன் ஒரு நம்பர் தரம் பார்க்குறேன்னா நண்பா நம்ம 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அங்கே சி போர்டில் 2க்கு நான் 7 கீழே இருக்கேன் சரிங்களா. இப்போ பி போர்டு தான் நண்பா 9 4 வரணும். அது ஏன் நண்பா நான் 9 வரலாம், இல்லைனா நண்பா 4 வரலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பாருங்க நண்பா இங்கே மார்க் பண்ணுறோம் பாருங்க. நான் மார்க் பண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா 5 5க்கு பவர் சரிங்களா. இப்போ 9 9க்கு பவர் சரி நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 4 எப்படி 2 டைம் ஆகிட்டாங்க சரிங்களா. ஏன்னா பவர் வந்து கீழே இறக்கல, அப்படி 2 டைம் நண்பா. இப்போ இதே மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3க்கு 8 2 டைம் மெயின் சரி நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம் 4 மெயின் ஆகிப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 பவரில் அனுப்பாங்க. அப்போ நம்ம இங்கே 4க்கு பவர் வருமா, 4 பவர் 9ன்னு வருமா சரிங்களா. சரி நம்ம 4க்கு பவர் 9னா அப்போ நம்ம இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா அது இருக்கட்டும். 4க்கு பவர் 9ன்னு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நண்பா இன்னொரு மெத்தட் நண்பா இன்னொரு நம்பர் பாருங்கள். அது உங்கள் கணக்கில் இருந்தால் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. நம்ம மார்க் பண்ணுறோங்க பாருங்கள்.
நண்பா இங்கே இந்த ஒரு கட்டம் தெரியுது நண்பா. இந்த கட்டத்துக்குள்ளே பாருங்கள் நண்பா நல்லா. இன்றைக்கோட ரிசல்ட் பாருங்கள். அதாவது நண்பா 574 சரிங்களா. இந்த 574க்கு அங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள் நண்பா. கரெக்டாக உங்களுக்கு ஒரு கிளிக் ஆகிற மாதிரி தெரியும் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் மட்டும் தான் மிஸ்ஸிங் சரி நண்பா. இப்போ அடுத்து நண்பா இந்த 0 விட்டு ஒரு நாள் கேப் விட்டு அதே சேமில் நண்பா ஒரு 3 நம்பர் மார்க் பண்ணுங்க சரிங்களா. இப்போ 3 நம்பர் மார்க் பண்ண நண்பா இன்னைக்கு உளுந்த ரிசல்ட் பாருங்கள் நண்பா. இன்னைக்கு உளுந்த ரிசல்ட் தெரியுதுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் தான் இல்லை, ஆனால் வந்து 3 நம்பர் வந்து இருக்குது சரி நண்பா. அதில் இருக்கிற நண்பா ஒரு நம்பர் பவர் கொடுத்தா 4D கிடைக்குது சரிங்களா. அது நல்லா பாருங்கள். ஒரு நம்பர் பவர் கொடுத்தீங்கன்னா 4D கிடைக்குது நண்பா. பாருங்கள் இந்த நம்ம கலர் மாற்றிக்கிறேன் நண்பா. இங்கே பாருங்க இந்த 1 இருக்குல்ல, இந்த 1க்கு நீங்கள் பவர் கொடுத்து 3 நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா. இங்கே 6 ஒரு 4D வின்னிங் வருதா. இப்போ அதே மாதிரி நண்பா இங்கே இருக்கிற 3 நம்பர் எடுத்து மெயினில் எடுத்து இந்த 9க்கா இல்லை 4க்கா ஏதாச்சும் ஒரு நம்பர் பவர் கொடுத்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நண்பா 4 சரிங்களா. இங்கே ஒரு 4D வின்னிங் வருதா. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பாருங்க நண்பா. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வின்னிங் வரும் சரிங்களா. அதாவது நண்பா நம்ம இன்னும் ஒரு 3 மெத்தடில் இன்னொரு மெத்தடில் அதே மாதிரி நண்பா இங்கே ஒரு 3 மார்க்கு, இங்கே ஒரு நாள் கேப் விட்டு மார்க்கு. அப்போ அதே மாதிரி நண்பா ஒரு நாள் கேப் விட்டு மார்க் பண்ணோம்னா இந்த இடத்த மார்க் பண்ணுவோம் நண்பா. இந்த இடத்த மார்க் பண்ணி பாருங்கள் நண்பா. இதில் வந்து ஏதாச்சும் ஒரு 3 நம்பர் வந்து இந்த ஆட்ட சைடு சரிங்களா. 3 நம்பர் நண்பா. இதில் ஏதோ ஒரு நம்பர் பவரில் இந்த டி போர்டு சரிங்களா. இப்போ நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது தெரியுங்களா. இப்போ 7 நம்ம சி போர்டு எடுத்தோம் ஞாபகம் இருக்கா நண்பா. இப்போ 7 நம்பர் சி போர்டு எடுத்துமா. இப்போ 9 4 நம்பர் பி போர்டு எடுத்துமா. அதாவது 9 இல்லைனா 4 பி போர்டு எடுத்துமா. அப்புறம் நண்பா நம்ம 8 நம்ம கணக்கில் இல்லை சரிங்களா. அப்போ நம்ம வந்து 6 எடுத்துனோம் சரி நண்பா. இப்போ 6 நம்மளுக்கு வந்து ஏ போர்டு எடுத்துருந்தேன். இப்போ நண்பா ஒரு நம்பர் இது வந்து பவரில் தான் தட்டு வரணும். ஏன்னா நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் தான் டி போர்டு வருது, இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் தான் 1 டி போர்டு வருது நண்பா. இப்போ நாளைக்கு நண்பா இதுலேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி இருந்தால் அது எப்படி வரும்னா, இப்போ நண்பா பாருங்கள் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் சரிங்களா. இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர், இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர், அப்போ இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர். அப்போ நண்பா ஏ போர்டுக்கு 8 வருமா நண்பா. ஏ போர்டுக்கு 8 வருமா. இப்போ நண்பா இங்கே இருக்கிற 5 கீழே நம்பர் 4, இங்கே பார்த்தீங்கன்னா 5 கீழே நம்பர் 4. இப்போ நண்பா 5 கீழே நம்பர் 7 சரிங்களா. அப்போ 7ஆம் நம்பர் கன்ஃபார்ம் வருது சரிங்களா. அப்போ 7ஆம் நம்பர் நம்ம கணக்கு ஏற்கனவே சி போர்டு இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 9 4 இருக்குல்ல, அது நம்பர் பி போர்டு. அப்போ 9 4 நம்பர் பி போர்டுனா அப்போ இங்கே 9 வரணும், இல்லை இங்கே 4 வரணும் சரின்பா. அப்போ 2 மெத்தட் தான் மாறி வரும் சரின்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே 9 நண்பா சரிங்களா. அதே மாதிரி இங்கே 9ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே 4 சரி நண்பா. புரியுதுங்களா. இது ஒரு மெத்தட் தான் நண்பா சரிங்களா. இது நண்பா ஷார்ட் மட்டும்தான், இது கணக்கில் எதுவும் வரல. இந்த ஷார்ட் மூலிமா பார்க்கும்போது இந்த ஒரு 4 நம்பர் கிளிக் ஆயிருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 நம்பர் வந்து 4D அப்படியே வின்னிங் இருக்கும். அடுத்த நாள் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 4D வின்னிங் இருக்கும். அடுத்த நாள் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் செம லக் அடிச்சிடும் சரி நண்பா. ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் சரி நண்பா. நம்ம கொடுக்குற நம்பர் ஏ போர்டுக்கு நண்பா, நம்ம கொடுக்குற நம்பர் ஏ போர்டுக்கு 6 சரிங்களா. ஏ போர்டுக்கு 6 ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7 சரிங்களா. சி போர்டுக்கு 7. அதே மாதிரி நண்பா பி போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் 9 சரிங்களா. நம்ம இந்த நம்பர் தான் 697 ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம கணக்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் நண்பா இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்க. மார்க்கிங் பாருங்கள் நண்பா. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு கூட நண்பா பாருங்கள். இந்த மெத்தடுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஒரு 4D கிளிக் ஆயிடுச்சுன்னா நம்ம சி போர்டில் 7 கொடுத்தாலும், அதே மாதிரி ஏ போர்டில் நண்பா நான் பி போர்டுக்கு பண்ண 9 தரேன், ஏ போர்டுக்கு நான் 6 தரேன். இது உங்கள் கணக்கில் இருந்தால் நண்பா மாற்றி ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வரக்கும் நாளைக்கு ஒரு 4D வின்னிங் வர மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வின்னிங் வருமா வராதா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6 9 7 சரிங்களா. சிங்கிள் நம்பர் தான் சரி நண்பா. நம்ம சிங்கிள் நம்பர் தான் தரேன். உங்கள் கணக்கில் இருந்தால் நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் சரி நண்பா. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நண்பா நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. சரி நண்பா தேங்க் நண்பா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 697 ட்ரை பண்ணலாம் நண்பா. அதே மாதிரி 897 847 ட்ரை பண்ணி பாருங்கள். காசு அதாவது எக்ஸ்ட்ரா பணம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா. 4D அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் இந்த ஒரு 4D ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு 4D மட்டும் ட்ரை பண்ணுங்க. 2 4D ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு 4D ட்ரை பண்ணிங்க. நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது மார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் ஒரு 4 நம்பர், அடுத்த 4 நம்பர், அடுத்த 4 நம்பர் வந்துச்சுன்னா கிளிக் செமையாகிடும் சரிங்களா. இதை பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரி நண்பா. சரி நண்பா தேங்க் நண்பா.